2026 ஸ்டாலின் ஆட்சியை குடும்ப ஆட்சியை அடித்து விரட்டக்கூடிய நிலமை வந்துடுச்சு. ஒட்டுமொத்த டெல்டா மக்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்ம தளபதி கவுண்டி பார்க்க தான் போகிறீங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா கர்நாடகா எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இது பாசிச பாஜக இருக்க பாருங்க, அது ஆணி வேற பிடுங்கிறதுக்கு தான் இப்போ நிற்கிறோம். நாங்கள்லாம் அதுக்கு தான் இவ்வளோ விர்ச்சுவல் வாரிசு கிளம்பிருக்கோம். இப்போ எல்லாம் இப்போ தளபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தை உர தட்டுப்பாடு வந்து இந்த ஸ்டாக் வைக்கிறேங்கிற பேரில் வந்து உரத்தை வந்து யாருமே போன போகம் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணும்போது கூட கிடைக்கல. அதை இருப்பு வச்சு கூடுதல் விலைக்கு வச்சு அதை லாபம் பார்த்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுக்கடை வந்து தேவையில்லாத இடத்துல மதுக்கடை திறந்து வச்சுக்கிட்டு சாலையை பற்றி ஏகப்பட்டது நடக்குது. இப்போ நாங்குநேரில் இரட்டை கொலை நடந்துச்சு, அதை பற்றி ஒரு வாயை திறக்கலை. பொம்மை முதல்வருங்கிறது இதுதான், ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின் குடும்ப ஆட்சி ஒரு இளவுக்கு லாய்க்கல. சேகர் நாய் சேகர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு இளவும் இல்லை, பொம்மை வச்சுட்டு ஆடுறாரு. அவருக்கு உண்மையாக குடுகுறுப்பக்காரன்னு பேர் வைக்கலாம். நன்றி. இது வந்து இப்போ யாருக்கும் பயந்து ஒன்று பேசலை. இதை எனக்கு கட் பண்ணாமல் போடுறீங்க. யூடியூப் சேனல் தானே அது? யூடியூப்பா ப்ரோ நியூஸ் தமிழ். ஓகே.